தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். கடந்த 4 ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை போல இந்த ஆண்டும் அதையே தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாய பட்ஜெட். இதுதான் விவசாய பட்ஜெட். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்று கூறி ஏதோ தனி பட்ஜெட் போட்டால் விவசாயிகள் வளர்ந்து செழித்து வளமாக வாழ்வார் என்று விவசாயிகள் கனவு கண்டார்கள். அது ஒரு போலி தோற்றம் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கின்றது. 2021-22 முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை. வேளாண் பட்ஜெட்டில் இந்த அரசு விவசாயிகளுக்கு பயன்படும் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. விவசாயிகள் உற்பத்திக்கு இடுபொருள் கிடைப்பதில்லை, தரமான விதைகளும் கிடைப்பதில்லை, கொடுப்பதும் இல்லை. நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த, அதாவது பயிர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அதை கட்டுப்படுத்த அரசு உதவ முன்வருவதில்லை. பயிரிழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு கிடைப்பதில் குறுவை சாகுபடிக்கு 3 ஆண்டாக தொடர்ந்து பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கப்படல. இந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வீரவசனம் பேசினார் திரு ஸ்டாலின் அவர்கள். மேட்டூருக்கு போய் இது டெல்டாக்காரன் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டார். தண்ணி திறந்து விட்டு அந்த குறுவை சாகுபடிக்கு போதிய தண்ணீர் கிடைக்காதனால பயிரிட்ட பயிர்கள்லாம் கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர்கள் எல்லாம் காஞ்சி விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அதற்கு இழப்பீடு தொகையை கொடுக்க முடியல. ஏன்னா பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்க்கல. அத்திக்கடை அவனாசி திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு நீர் தான் முக்கியம். அந்த நீரை சேமிப்பது, அதை சேமித்த நீரை முறையாக வழங்குவது. அதுபோல எங்கெங்கெல்லாம் உபரி நீராக போய் கடலில் கலக்கின்றதோ அந்த நீர்களை ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டி நீரை தேக்கி விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுப்பது. அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்தோம். அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல ஒரு திட்டமும் இந்த ஆட்சியில் கொண்டு வரல. இன்னைக்கு 2வது திட்டம், அங்கே அத்திக்கடை அவனாசி திட்டத்தை போல 2வது திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு இருந்தோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசாங்கம் கைவிட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற ஒரு குழு அமைச்சோம். நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டாங்க. நிபுணர் குழு அமைக்கணும்னு சொன்னாங்க. அதை அமைச்சாங்க. இந்த குழு அமைச்ச பிறகுதான் அதிகமாக கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த ஆண்டு 25-26 ஆண்டு பாத்தீங்கன்னா 1,05,000 கோடி கடன் வாங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசாங்கனுடைய வேடிக்கை என்னன்னா, இப்போ அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கடன் வாங்கித்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது. கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெருமையை திரு ஸ்டாலினுடைய அரசு பெற்றிருக்கு என்பது இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை வெற்றிருக்கலாம். நதிநீர் பிரச்சனையை எளிமையா தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும். அதற்காக எதை வேணாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.